சாம்பல் போன்று ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நிறைவான வாழ்வை எனக்கு கொடுக்கின்ற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிறதை உணர்ந்து, நமக்கு கொடுக்கிறாருங்கிறதை உணர்ந்து, என்னுடன் இந்த லெந்து நாட்களில் கிறிஸ்துவை பின்பற்றும் இந்த பயணத்தில் நிற்கும் சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருமறையில் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் எலியா கர்மேல் மலையில் ஒரு பெரிய வெற்றி ஆண்டவருக்கென்று சவால் விடுத்து, அறைகூவல் விடுத்து அநேகரை ஆண்டவர் பக்கம் சேர்க்கும் அவருடைய அந்த முயற்சி ஒரு நல்ல ஒரு வெற்றி உள்ளத்தில் எடுத்து அவர் வருகிறார். ஆனால் அதை தவறாக அந்த நாட்டு மன்னன் ஆகாபும் துணைவியார் ஏசபெல்லும் புரிந்து விட்டார்கள். என்னை தவறாக புரிந்து விட்டார்களே, என்னுடைய வாழ்வை எடுப்பதற்கு, என்னுடைய உயிரை எடுப்பதற்கு அவங்க என்னை விரட்டுறாங்களே என்கிற அந்த உள்ளத்தின் அந்த தோல்வி மனப்பான்மையோடு ஓடுகின்றார். ஓடிக்கொண்டே போகிற அவர் சோர்வு அடைகிறார். அவர் உள்ளத்தில் நான் ஒருவன் மட்டும்தான் ஆண்டவருக்காக இருக்கிறேன், மற்றவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கல்ல பாகாலின் பலிபீடங்களில் தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டும்தான் தனிமையாக இருக்கிறேன். இல்லை என்றால் இப்போ எனக்கு அடுத்தது பயமாக இருக்கிறது, ஆகாபும் ஏசபெல்லும் கொள்வார்கள் என்கிற இந்த சோர்வு, பயம், தனிமை உணர்விலே அமிழ்ந்து விடுகிறார். அப்போது அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார், இந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவனே கிடையாது என்ற அந்த ஒப்பிட்டு பார்வை, கம்பேர் பண்ணுறதுல அவர் தன்னை ஒன்றுமில்லை, என்னை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிற முடிவுக்கு தன்னை ஆண்டவர் உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சூறை செடி, சின்ன ஒரு செடிக்கு அடியில் படுத்துக்கொள்கிறார். இதை போன்ற சோர்பின் அனுபவங்கள் நமக்கும் உண்டு. பல முறைகளில் நமக்கு பணி பொறுப்புகளின் அழுத்தமாக இருக்கலாம், இல்லை என்றால் பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம், இல்லை என்றால் நான் நம்பி இருந்தவர்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று எலியாவை மாதிரி. எலியாவுக்கும் அதுதான் மனசில் வருத்தம். அந்த கர்மேல் வெற்றிக்கு பிறகு அநேகர் மனம் திரும்பி நான் எதற்காக சவால் விடுத்தேன் அதை புரிந்து ஆண்டவரை பின்பற்றுவார்கள், என்னை தவறாக இப்போது புரிந்து கொண்டார்களே, நான் ஏதோ மன்னனையும் அந்த ராணியையும் நாட்டு தலைவர்களையும் எதிர்ப்பதாக எடுத்து விட்டார்களே என்கிறத மாதிரி சில சோர்வுகள், பிறர் என்னை நம்பலையே, பிறர் என்னை தவறாக புரிந்து கொண்டார்களே என்ற எண்ணங்கள் நம்மளை சோர்வுபடுத்தி இருக்கலாம். தாவீது ராஜா அதுபோல் ஒருவேளை தவறு செய்து தவறான நெறியில் சென்றதுனாலும் சோர்வு அவருக்கு வந்தது. 51வது சங்கீதத்தை எழுதும்போது அவர் சோர்ந்து போய் அநேக முறை நான் மௌனமாயிருந்து என் எலும்புகள் எனக்குள் தேய்ந்து போகிற அளவுக்கு என்னுடைய உணர்வுகளும் என்னுடைய சிந்தையும் என்னுடைய உடலும் உறவுகளும் எல்லாம் பாதித்து விடுகின்றன என்று கதறுகிறார். அந்த சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்கிறோம்? அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாரா இல்லையா என்கிற சந்தேகங்கள் நமக்கு வருகிறது. நாமும் சோர்ந்து போய் கிடக்கலாம், இல்லை என்றால் தாவீது போல திரும்பி வரலாம். இந்த சோர்ந்து போய் கிடக்கின்ற சூழ்நிலையில் ஆண்டவர் எங்கே? நம்முடன் இருக்கின்றார். அவர் உன்னை விட்டு விலகிறதே இல்லை, உன்னை கைவிடுகிறதே இல்லை, உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வாக்கு, அல்லது வாக்கு தத்துவத்தை அநேக முறை அவருடைய வார்த்தைகளினால் நமக்கு திருமறையிலும் உள்ளத்திலும் நமக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடன் நடையிடும் ஆண்டவரோடு கூடத்தான் நாம் இந்த பயணத்தில் இந்த 40 நாள் அதை தொடர்ந்த நாட்களிலும் சீடத்துவ பயணத்தில் ஆண்டவரை பின்தொடர்கிறோம். நம்முடன் இருக்கிறார். நம்முடன் இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் எலியாவுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து, ஓய்வை கொடுத்து, தெய்வ தூதனை அனுப்பி தொடுகிறார். அவருக்கு ஷேக்கன் கொடுக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார், அவருக்கு உணவை கொடுக்கிறார், பலப்படுத்துகிறார். தொடர்ந்து அவருடைய ப்ரெசன்ஸ், அமைதியானவருடைய சமூகம் அங்கே இருக்கிறதை உணர்த்துகிறார். அவர் ஒரு வேளை அந்த உணவை அருந்திவிட்டு 40 நாள் போயிட்டு ஒரு கேபியில் படுக்கும்போது கூடவே நடக்கிறார் ஆண்டவர். உடன் நடையிடும் ஆண்டவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம்.
அந்த தாவீதின் வாழ்க்கையில் நாத்தானுவை அனுப்பி அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக மீண்டும் அவருக்கு ஒரு புது சிருஷ்டியின் அவருடைய தவறை உணர வைத்து ஒரு புது வாழ்விற்கு நேராக அவரை அனுப்புகிறார். ஒரு புதிய இருதயத்தை கொடுத்து அவரை ஒரு புதிய ஆளாக, புதிய ஒரு சமூகத்தின் தலைவராக கூட மாற்றுகிறார்ங்கிறதை நம்ம பார்க்குறோம். நாம் ஆண்டவர் நம்முடைய சோர்வில் தாழ்வில் நம்முடன் இருக்கிறதை உணர்ந்து அவர் நம்மோடு கூட இருப்பவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். அதுபோல் அவர் நம்ம முன்னு நின்று நம்ம நடத்தி செல்கிறார் என்கிறதையும் நம்ம கவனிக்கலாம், உணரலாம். எலியா இந்த கெபியில் ஒரே மலைவு 40 நாள் அந்த ஆண்டவர் கொடுத்த ஊக்கம், உற்சாகம், அந்த உறவை உணர்த்தினார் அல்லவா, தூதனை அனுப்பி அந்த ஆண்டைய பிரசன்னத்தை குறித்த உணர்வு, அப்படியே சத்தம், மெல்லிய குறை, இதெல்லாம் கவனித்து அவர் நடைபெறுகிறார். உரைபில் 40 நாள் உரைப்பு மலை பக்கம் வரும்போது கெபியில் தங்குறார். தொடர்ந்தும் ஆண்டவர் அவருடைய சமூகம் முன்னாலே சென்று கொண்டிருக்கிறதுங்கிறதை உணர்த்துகின்றார். நீ இங்கே உனக்கு என்ன காரியம், எதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன், பர்பஸ் என்ன என்கிறதை நீ திருப்பி பார் என்று சொல்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் அதுதான் சோர்ந்து போகும் பொழுது நமக்கு ஒருவேளை பல நம்மோடு கூட ஜெபிக்கலாம். ஆண்டோடைய வாக்கு, ஆண்டோடைய உடன் இருக்கின்ற உறவு ஆதாரங்களை பல முறைகளிலே நமக்கு வெளிப்படுத்தி நம்மளை உடனிருந்து அவர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மளை நடத்தலாம். ஆனால் அவர் தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உனக்கு என்ன காரியம், எதற்காக நான் நடத்துகிறேன், இந்த கோல் அது திருப்பி பாருங்கள் என்று சொல்லி அந்த எலியாவை தொடர்ந்து கரம் பற்றி முன்னால் செல்கிற ஆண்டவர் கரத்தை பற்றி நீ வா, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆசகேல் என்கிற ஒரு மன்னனை அவர் சீரியருக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறார், அபிஷேகம் செய்கிறார். தொடர்ந்து யெகூ என்கிற ஒரு மன்னனை இஸ்ரவேலருக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து எலியாவின் இந்த ஊழியம் தொடரும் வகையில் எலியாவுடைய ஸ்தானத்தில் எலிசாவை நியமிக்கிறார். இப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நன்மைகளினால் நம்மை திருப்தியாக்கி பலப்படுத்துகிற மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னங்கிறதை உணர வைத்து கரம் பற்றி முன்னாலே நடத்தி அவர் முன் சென்று நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நாம் பின்பற்றுகிறோம் என்கிறதை நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இதை செய்திருக்கின்றார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவாய் நம்முடைய வாழ்வில் உடன் பங்காளியாக இருந்து நம்மை முன்னின்று நடத்துவதை நாம் இயேசுநாதருடைய வாழ்வு, மரணம், உயிர்த்தெழுதலை தொடர்ந்து நாம் இன்றும் உணர்கின்றோம் அல்லவா. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கூட இயேசுசாமி எம்மாவூர் சீடர்கள் நம்பிக்கை இழந்து தனிமையில் பயத்தில் அப்படி சென்று கொண்டிருக்கிற பாதையிலே அவர்களை சந்தித்து வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்துகிறார், உறவின் மூலமாய் பலப்படுத்துகின்றார். தொடர்ந்து அவர்களை ஆகாரத்தை அருந்தின பிறகு அப்படியே மறைந்து போகிறார் என்றால் அவர் அடுத்த கட்டங்களில் அவங்க எருசலேமுக்கு அவங்க ஓடுறாங்க. தொடர்ந்து பல தளங்களில் அவரை பின்பற்றும்படி the reason Lord led them into new horizons of life, புதிய தளங்களில் அவர்களை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். பேதுரு கூட அதுதான் செய்தார். யோவான் அந்த 21ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா, அவர் ஆண்டவரை விட்டு விலகினதை மறுபடியும் திருப்பி பார்த்துடைய பர்பஸ் என்ன என்று என்னில் அன்பாக இருக்கிறாயாங்கிற கேள்வி திருப்பி யோசிக்க வைக்கிறான். உண்மையிலேயே அன்பு இருக்கிறது என்றால் இந்த உறவிலே நின்று உன்னுடைய நோக்கத்தை திருப்பி பார்த்து நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். நாம் கூட நம்முடைய தனி வாழ்க்கையில் பொறுப்புகளில் சோர்ந்து போய் பயத்தில் குற்ற உணர்வுகளில் அப்படியே தேங்கி நிற்கிறோமா? இன்றைக்கு நம்மளை சோர்வுபடுத்துகிறது எந்த காரியமாக இருக்கலாம், திருப்பி பார்ப்போம். ஆண்டுடைய கரத்தில் நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம். இல்லை என்றால் நாம் நம்ம பாட்டுக்கு விருப்பங்களுக்கு ஏதாவது நம்முடைய திட்டங்களை பிளான்ஸ் எல்லாம் நம்ம செய்து அதில் ப்ளஸ் பண்ணும்படியாக கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் தாவீது சொன்னது மாதிரி சில நேரங்களில் இந்த டிப்ரெஷன் அல்லது அந்த சோர்வின் ஆழத்தில் நம்ம போகும்போது மௌனமாக இருந்து நம்முடைய எலும்புகள் தேய்கிறது, நம்முடைய நடைகள், நம்முடைய வாழ்வு முடிவுக்கு வருகிறதாங்கிறதெல்லாம் யோசிக்கிற மாதிரி நம்முடைய நிலைமைகள் வந்துவிடும். நாம்
எதை தெரிந்து கொள்கிறோம்? உடன் நடையிடுகிற ஆண்டவரையா? அவர் முன்னின்று நடத்துகின்ற அவருடைய திட்டங்கள் இல்லையா? இல்லை சொந்த திட்டங்கள் இல்லையா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எப்போதும் உடன் இருக்கின்ற இம்மானுவேலர் என்றே அழைக்கப்படுகிற எங்களுடைய நல்ல ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்கள் கூடவே நடையிடுகிறீங்க. சோர்ந்து போகும்போது கரம் கொடுக்கிறீர். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறீங்க. உம்முடைய ஆதரவுகளினால் மீண்டும் உம்முடைய உறவு, உம்முடைய பிரசனம், உம்முடைய மெல்லிய சத்தம் நாங்கள் கேட்கும்படியாக செய்கிறீங்க. அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். அதுபோலவே எங்களுடைய வாழ்வு பாதையில் ஒரு பிரதான ஆசாரியராய் எங்களுடைய எல்லா சோர்வுகளையும், பயங்களையும், குற்ற உணர்வுகளையும் எல்லாம் சுமந்து தீர்த்தவராய், அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்குற ஆண்டவராய், இன்றைக்கும் தொடர்ந்து எங்கள் முன்னோக்கி அழைத்து செல்கிற ஆண்டவராய் இருக்கிறீங்களே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவராய். உம்முடைய கரத்தை பற்றி நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற அந்த பெரிய திட்டங்களை, புது வாழ்வை, எதிர்காலத்தை, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கிருபையை எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். அதனால் உமக்கே கனத்தை, மகிமையை உண்டாக்குகின்ற வகையிலே நாங்கள் வாழ துணை தாரும். இயேசு மீட்பர் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.